குஜராத்தில் கொட்டி வரும் மிக பலத்த மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ராஜ்காட், சூரத், ஆனந்த், வதோதரா உட்பட 17 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பரவலாக பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை திங்கட்கிழமை முதல் தீவிரமடைந்துள்ளது. 3 நாட்கள் இடைவிடாது பெய்யும் பலத்த மழையால் 17 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜவுளி வர்த்தக நகரமான சூரத்தில் தொடர்ச்சியாக கனமழை கொட்டியதால் சாலைகள் அனைத்தும் காட்டாறுகளாக மாறின. கட்டார்க்கம் பகுதியை சூழ்ந்த 4 அடி வெள்ளத்தில் இருசக்கர வாகனங்களும் கார்களும் மூழ்கின. வெள்ளம் எதிரொலியாக கட்டார், கோட்டாடி, சாலாலா, சர்க்கா மற்றும் சேத்துருஞ்சி உட்பட 6 நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சூரத்தில் உள்ள சாச்சின் GIDC பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த பல அடி வெள்ளத்தில் விழுந்த 2 குழந்தைகளை மீட்க காவலர்களும் தீயணைப்பு வீரர்களும் உயிரை பணயம் வைத்து கழுத்தளவு வெள்ளத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட காணொளி வெள்ளத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக உள்ளது. மங்ரோல் தாலுகாவில் உள்ள சேத்தி என்ற கிராமத்தில் தாழ்வான பாலம் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. சூரத் நகரில் உள்ள பிரபல வர்த்தக மையமான போதார்மால் கட்டடத்தின் தரை மற்றும் முதல் தளம் வெள்ள நீரால் மூழ்கிவிட்டன. சூரத் மாவட்டத்தில் உள்ள கம்ரேஜ், பல்சானா உள்ளிட்ட பகுதிகளில் 8 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது. மாநிலத்தின் பூர்ணா, அம்பிகா மற்றும் காவேரி ஆறுகளில் வெள்ள அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. பவநகர் மாவட்டத்தில் உள்ள சேத்ருஞ்சி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் உபரி நீரை அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றி வருகின்றனர். மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்ததாக கூறியுள்ள குஜராத் அரசு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. குஜராத் முழுவதும் பலத்த மழை விட்டுவிட்டு தொடரும் நிலையில் குஜராத்தின் 17 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.